ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் உள்ளிட்டோரை தமிழக முதலமைச்சர் நேரில் சந்தித்து இந்த கூட்டத்திற்கு வருகை தந்ததற்காக அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்த காட்சிகளையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில் பினராயி விஜயனும் இந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கார். நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் நினைக்கிறார். கோட்டீஸ்வரன் வணக்கம். இந்த விவகாரத்தில் தமிழகம் ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கு. இன்னும் 2026 வரல. அந்த கணக்கீடுகள் தொடர்பாக சீராய்வு தொடர்பான எந்த விவகாரங்களும் எழுப்பப்படலை. இந்த முன்னெடுப்பு எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்? நேயர்களுக்கு வணக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுங்க. அரசியல் ரீதியாக மக்களுக்கு இதனால இமீடியட்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஓரளவுக்கு தான் நம்ம புரிய வைக்க முடியும். அதாவது ஜனநாயக நாட்டுல மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதித்துவத்துடைய அந்த நம்பர்ஸ் குறைஞ்சது அப்படின்னா, பாராளுமன்றத்துல எண்ணிக்கை குறைஞ்சது அப்படின்னா, மத்திய அரசு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை கேட்டு செய்யணும்ன்ற அந்த கட்டாயம் இனிமேல்ட்டு போயிடும். இப்ப ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு கிட்டத்தட்ட. இப்ப இதனுடைய நம்பர்ஸ், அதாவது இதுல பாத்தீங்கன்னா தமிழகம் முன்னெடுத்தாலும் கூட கேரளா ஒற்றுமையாக கூட வருகிறதை நம்ம பார்க்க முடியுது. ஆந்திரால இருக்கக்கூடியவர்கள் வரல, கூட்டணி காரணம். பட் தெலுங்கானால இருக்கக்கூடிய முதலமைச்சர் வராரு, கர்நாடகத்துல சித்தராமையா வந்திருக்காரு. அப்போ மொத்தமா சவுத் இந்தியால இருக்கிற லீடர்ஸ், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஜனநாயகப்படி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல மத்திய அரசு என்ன சொல்லுச்சோ அந்த சொல் பேச்சு, அந்த பாலிசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைகள் கம்மியா பெற்றதுனால இன்னைக்கு அரசியல் ரீதியா பாதிக்கப்படும் ஒரு தன்மைக்கு தென்னிந்தியால இருக்கக்கூடிய மாநிலங்கள் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசனுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த கூட்டத்துக்கு எல்லாம் வரலனாலும் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் என்ன கருத்தை சொல்றாரோ அதே கருத்தை தான் அவரும் சொல்றாரு. அதிகமான பிள்ளைகளை பெற்றிருக்காங்க, எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா நம்மள யாரும் மதிக்கிறது இல்ல, அரசியல் ரீதியா நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது இல்ல அப்படின்ற அந்த பதிவும் சொல்லிட்டாரு. அப்ப தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா வட இந்தியாவோட பார்க்கும்போது தெற்கே அண்ணா சொன்ன மாதிரி தேவைப்படுகிறது இல்ல, அண்ணா சொன்ன மாதிரி அந்த வருமானம் வருகிறது இல்ல. இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போகுதுன்னா, நேத்து சென்னை மாநகராட்சியில ஒரு பிஜேபி கவுன்சிலர் 700 கோடி ரூபாய் வரி பாக்கி, அதாவது டெபிசிட் பட்ஜெட் இருக்கே, பற்றாக்குறை பட்ஜெட் இருக்கே, இது எப்படி சரி செய்ய போறீங்க அப்படின்னும் போது அதிகமா பேசக்கூடியாத மேயர் பிரியா அவர்கள் ஒரு பதில் சொல்றாரு. 350 கோடி மத்திய அரசுல இருந்து வர வேண்டிய வருமானம் வராம போயிருக்கு, அதை ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுங்க, எங்களால பேச முடியல, போராட முடியலன்றாங்க. அப்ப டிஎம்கே மேல இருந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது இதை ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை செட் பண்றாங்க. தேசிய லெவல்ல இன்னைக்கு இது இன்டர்நேஷனல் நியூஸ். இன்னைக்கு நம்ம தமிழகத்துல முதலமைச்சர் இருக்கிறாங்க, மற்ற அமைச்சர்கள் வராங்க, நம்ம இங்க கவர் பண்றோம் நியூஸ் அப்படின்றதை தாண்டி தேசிய ஊடகங்கள் இதை கூர்ந்து கவனிக்கிறாங்க. இப்ப மம்தா பானர்ஜி வராதது திமுகக்கோ இல்ல இந்த கூட்டணி தலைவர்களும் ஒரு செட்பேக் தான். ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த பிரச்சனைகளையும் தாண்டி மாநிலத்துக்கு சுயாட்சி அப்படின்னு வரும்போது அந்த எண்ணிக்கை குறைஞ்சது. அது எந்த ஆட்சினா இருக்கட்டும். இப்ப பிஜேபி அண்ணாமலை ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு முதலமைச்சரா இருந்து இது நடக்குது அப்படின்னா அண்ணாமலை இருப்பார் போயிருவாரு. ஆனா இது தமிழக அரசியல் தலைவர்களுக்கோ ஆளுமைகளுக்கோ இது ஒரு பெரிய நெருக்கடி. அது மக்களுக்கு உண்டான பெரிய பிரச்சனை. அதாவது வாஜ்பாய் சொன்னாரு ஜனத்தொகையை கட்டுக்கோப்புல கொண்டு வாங்க அப்படின்னப்போ கேட்டது, இந்திரா காந்தி ஜனத்தொகையை கட்டுக்கோப்பா கொண்டு வாங்கன்னு சொன்னப்போ கேட்ட மண்ணு தான் தமிழக மண். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஜனத்தொகை கம்மியா இருக்கு, அதனால நீங்க பாராளுமன்ற சீட்டை இருக்கிறத வச்சுக்கோங்க, இல்ல அதுல இருந்து குறைச்சிக்கங்க அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம்? 7% 8% மத்திய அமைச்சரவையில இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது தமிழகம் ஜனத்தொகையில 7%, பொருளாதாரத்துல 10%, கல்வி அந்த மாதிரி விஷயத்துல அதை விட அதிகமாகவும் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு. அப்ப உங்களுக்கு வருவாயிலையும் சரி, இண்டெக்ஸ்லயும் சரி, எல்லாத்திலுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்டேட்டுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பரிசு என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை குறைப்பு. அப்ப இது எண்ணிக்கை குறைப்புன்ற போது அங்க தமிழகத்தோட பிரச்சனையை பேசுகின்ற வாய்ப்பு குறைவு, பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு அதற்கு உண்டான அந்த பிரதிநிதித்துவம் குறைவு, அப்படிதான் பார்க்கணும். இப்போ தென்னிந்தியால இருக்கிற அந்த எம்பிஸ் நம்பர் கம்மியாகும் போது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை, உதாரணத்துக்கு காவேரி பிரச்சனை, உதாரணத்துக்கு ஒரு இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளம் வருதுன்னும் போது கடந்த காலத்துல காவேரி பிரச்சனை வரும்போது பாராளுமன்றம் முடக்கப்பட்டது. அது கர்நாடகத்துக்கும் பாதிப்பு இருக்கு, தமிழகத்துக்கும் பாதிப்பு இருக்கு அப்படின்னும் போது அது ஒரு முக்கிய பிரச்சனையாக பேசப்பட்டது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எம்பிஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னா மொத்தமா அவங்க ஒரு 800 சில்லற பேர் இருக்கிறாங்க, சவுத் இந்தியால இருந்து ஒரு 200 எம்பி தான் இருக்காங்கன்னா, எப்ப 40 எம்பி நீங்க வெளியில போய் பாராளுமன்றத்துல உங்க பிரச்சனையை பாத்துக்கோங்கப்பா, பாராளுமன்றம் அவை நடக்கணும், மத்த மாநிலம் எல்லாம் இருக்கு, அதை விட பெரிய பிரச்சனை இங்க இருக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நாள் தள்ளி இல்ல. இது திமுக அரசுன்றதை தாண்டி
தமிழகத்துல இந்த டீலிமிட்டேஷன் விஷயம் ஆகட்டும், இல்ல மாநில சுயாட்சிக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு தலைவர்கள் பேசப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஆரம்பமா தான் பாக்குறேன். முக்கியமா நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது மற்ற மாநில தலைவர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வந்து கலந்துக்கிறாங்க. இதனால யாருக்கு என்ன ரெய்டு வரும், என்ன அமலாக்கத்துறை வரும், இவர்கள்லாம் ஊழல்வாதிகள் அல்லையா அப்படின்றதுக்குள்ள நான் போகல. மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல அரசியல்ல ரெப்ரசன்டேஷன், அந்த அங்கீகாரம், அந்த முக்கியத்துவம் என்பது முக்கியம். இந்த டீலிமிட்டேஷன் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அது ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னா தமிழக மக்களோ, ஆந்திரா மக்களோ, கேரளா மக்களோ, கர்நாடக மக்களோ பாதிக்காத வகையில் அந்த எண்ணிக்கை இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றத அவங்க வலியுறுத்துறாங்க. அதான் எந்த அடிப்படையில் இந்த மறுவரையறை செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல் வந்து மக்கள் தொகை தான் மெயின் கூறாக இருக்கும் அப்படின்றது. இவங்க கேட்குறது விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு 7.18 இருக்குது, அதே அடிப்படையில் எங்களுக்கு உயர்த்துங்க அப்படின்னு. இப்போ ஒருவேளை அந்த கமிட்டி அமைக்கப்பட்டு மறுசீரமைப்புக்கான பணிகள் தொடங்குறப்போ இந்த குழுவினுடைய இன்னைக்கு எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்கள் முக்கியத்துவம் பெறுமா? கண்டிப்பா இன்னைக்கு எடுக்கக்கூடிய தீர்மானம் முக்கியத்துவம் படும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இப்ப இது வந்து மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்து விட்டது என்றால் அதை அப்படியே 100% செஞ்சணும்னு கிடையாது. தீர்வுகள் நிறைய இருக்கு. கோர்ட்டுக்கு போலாம், இல்ல பெஞ்சுக்கு போலாம். அதாவது 25-30 வருஷமா என்ன சொன்னாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர், நாமே 2 பேர் நமக்கு ஒருவர்னாங்க அப்படின்ற மாதிரி அந்த கொள்கைகள் எல்லாம் வந்து பெயிண்டா அடிச்சு மக்கள் வந்து அதிக குழந்தைகள் பெற்றிருக்காதீங்க, அதை பார்த்துக்க முடியாது, 1-2 பிள்ளைகளா இருந்தாலும் அதை தரமா நல்லா வழங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு கொள்கையா சொல்லிட்டு மத்திய அரசு இவ்வளவு நாள் சொன்ன கொள்கையை தான் இவங்க மாநில அரசு பின்பற்றி மக்களும் அதை பின்பற்றி ஜனத்தொகையை கட்டுக்கோப்பு கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவும் பண்ணிட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து ஒரு கமிட்டி வந்து டீலிமிட்டேஷன் கமிட்டி வந்து நாங்க மாத்துறோம், விகிதாச்சாரத்தை வந்து மாத்துறோம், ஜனத்தொகை எப்படி இருக்கோ அதுக்குதான் அப்படின்னா, அப்ப நீங்க சொன்னதை நம்பினதுக்கு மக்களுக்கு கொடுக்குற கூலியா? இது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, இதை தான் இவங்க இன்னைக்கு பேசுவாங்க கண்டிப்பா. அப்போ வந்து எங்களோட நாட்டினுடைய சைஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா இதுல வந்து ஒரே தமிழகம் ஒண்டி இதுல வந்து பங்கு வராது. இவங்களை வந்து நீங்க இந்த கட்சி தலைவர்ன்றது பார்க்க விட முதலமைச்சர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், இப்ப இவர்கள் இவ்வளவு பேரும் அது கையெழுத்து போட்டு அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு அதுக்கு ஒரு வடிவமைப்பு கொண்டு வரும்பொழுது கோர்ட்டுக்கு போறதுக்கோ இல்ல சட்ட ரீதியா போராட்டங்கள் எடுத்து செல்வதற்கோ இது வந்து ஒரு புலியார் சுழியாக இந்த ஈவெண்ட் அமையும். மூன்றாவது, மக்களுக்கும் இந்த செய்தி வந்து சென்றடையும். மக்களுக்கு சென்றடைவது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல முதல் முன்னெடுப்பாக இது இருக்கும். பல வகைகளில் சட்ட ரீதியாக தொடங்கி அரசியல் ரீதியாக தொடங்கி மக்கள் மன்றம் வரை இது போகும் அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்திருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி திரு குடிஷன். தொடர்ந்து இந்த சிறப்பு தொகுப்புல தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழுவினுடைய அடுத்த நகர்வை பார்க்கலாம். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.